ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி ப்ரொஃபஷனல் லெவல் ஆரி கிளாஸில் டே 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 7 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ளவுஸோட யூனிக்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து டிசைன் ஆரி போடுறப்ப ஃபஸ்ட்டு 3 லேயர் வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுப்போம் இல்லையா, ஸோ கம்பல்சரி அந்த ஜரி த்ரெட் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி 3 ஸ்டிச்சஸ் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்குறப்ப இது வந்து இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரும், திரும்ப அகைன் இப்படி போகுமா, அப்போ அந்த ஸ்டிச்சை எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போயிட்டு இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து ரைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஜரி வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிட்டு திரும்ப ரைட்லேருந்து லெஃப்ட்டு, திரும்ப ரைட்லேருந்து லெஃப்ட்டு இப்படி வந்து போகிறோம். ஓகேங்களா, அந்த ஸ்டிச்சை பற்றி தான் இன்றைக்கி வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் யாரும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பேட்ச் 2ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா வீடியோஸுமே வந்து ப்ளேலிஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இலவச ஆரி வகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக பார்த்துங்க. இது வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸை போட்டு சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ எல்லாமே ஒர்க்கை சூப்பராக போடுறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பயும் போல் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீடிலோட டேரெக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த பக்கம் உட்காந்துருக்கோமோ அந்த பக்கம் தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை வந்து குத்தி வெளியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெளியே எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கீழே போட்டிருக்க முடிச்சு சப்போஸ் வந்து கழண்டு வந்தாலும் இந்த பேக் ஸ்டிச் வந்து நமக்கு வந்து உருவி வராது. ஓகேங்களா, இதுக்காக தான் இந்த பேக் ஸ்டிச் போடுறோம். ஸோ இப்போ இந்த செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து போட போகிறோன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து போட போகிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதுங்களா நான் எந்த டைரெக்ஷனில் போட போகிறேன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா. நான் இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் போட போகிறேன். அதனால வந்து இந்த கொக்கி வந்து இந்த டைரெக்ஷனை பார்த்த மேனிக்கு தான் இருக்கணும். இந்த ஹூக்கு தூளிப்புன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது ஓகேங்களா. ஸோ எப்பயும் போலயே செயின் ஸ்டிச் வந்து போடுங்களா. கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டிச்சாகவே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக வந்து போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அவங்க வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஆரி ஒர்க் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெஹந்தி கிளாஸ் வந்து எடுக்கலான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க ப்ளீஸ். நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் லைக் கொடுத்தா தான் எனக்கு வந்து மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே செயின் ஸ்டிச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு குத்து ஒரு சுற்று அகைன் இப்படி எடுத்து உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி என்னோடய பக்கமாக இங்கே வச்சு இப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இந்த மெஹந்தி கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லரிங் கிளாஸும் எடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அது மாதிரி என்ஆர்ட் கிளாஸ் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி பிடிச்சி எண்ணாட்டு இப்படி போட்டுக்கலாம். ஸோ எண்ணாட்டு வந்து அவுந்துருச்சு, பார்த்துக்குங்க. எண்ணாட் மட்டும் நல்லா டைட்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டைட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச் எல்லாமே வந்து கழண்டு வர மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு இதை பிடிச்சி இப்படி கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முடிச்சு வந்து கீழே வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் இங்கிட்டிருந்து இப்படி போட்டேன். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ராவல் மெத்தட் தான். அதனால் இப்போ இருந்து இப்படி இருந்தால் திரும்ப இப்போ இருந்து இப்படி போகணும். அப்படிங்கிறப்ப என்னுடைய டேரெக்ஷன் வந்து இப்போ இந்த பக்கமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எப்படி போடணும் அப்படின்னா, அதே செயின் ஸ்டிச் தான். இந்த மாதிரி இப்படி திருப்பி ஒரே ஒரு குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போ என்னுடைய ஹூக்கோடைய டேரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குது, நான் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. நான் எந்த சைடு போகிறனோ அந்த சைடு தான் இந்த ஹூக்கோடைய டேரெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படியே இந்த ஹூக்கோடைய டேரெக்ஷன் பார்த்து இப்படியே வந்து குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. ஓகேங்களா, குட்டி குட்டியாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடுங்க. ஏன்னா நம்ம வந்து பானி ஒர்க்லாம் பண்ணுறப்ப செயின் ஸ்டிச் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கணும். ஓகேங்களா, குட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பானி ஒர்க்லாம் போட முடியும். டக்குன்னு ஈஸியாக வரும், இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலே தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்லையே அதே மாதிரி தான். ஹூக்கோடைய டேரெக்ஷன் எந்த பக்கம், நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் போடுறோமோ அந்த பக்கம் தான் ஹூக்கோடைய டேரெக்ஷன் வந்து இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடாது.
என் நாட் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்டிச் வந்து போட்டு தான் என் நாட் வந்து போடணும் நீங்கள். ஸோ இந்த குட்டி ஸ்டிச் வேறு எதுவுமே கிடையாது, நம்ம செயின் ஸ்டிச்சே வந்து குட்டியாக வந்து போடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் என் நாட் வந்து இந்த இடத்துல விழுந்துருச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச்னும் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்னும் சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெக்கில் வந்து 3 லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அகைன் வந்து ஹேண்டுக்கு வந்து ஜரி த்ரெட் 3 லைன் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வச்சு எப்படி ஜரி த்ரெட் போடுறதுன்னு பார்ப்போம். 3 டைப்பில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சுமே பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக டக் டக் டக்குன்னு கொண்டு போய்ட்டு வந்துடலாமா? ஸோ எப்பயும் போல தான். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ் கீழே எப்படி சுற்றணும்னு சொல்லிட்டு. ரைட் டு லெஃப்ட்டு மட்டும் சுற்றினா போதும் சிஸ். ஒவ்வொரு குத்துக்கும் ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட் கிடையாது, ரைட் டு லெஃப்ட்டு வந்து குத்திக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குத்தி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டக் 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 டக்குன்னு ஸ்டிச்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக இப்படியே போட்டுக்கிட்டே வரோம். ஓகேங்களா? ஸோ இதில் போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி போட்டுட்டு அப்படியே உங்களுடைய நீடியில் வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மட்டுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்களுடைய நீடிலோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கணும், நம்ம எந்த பக்கமாக ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த பக்கமாக இருக்கணும். ரொம்ப தூரமாக போட்டுறாதீங்க, ரொம்ப ஒட்டி போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சை விட்டு போட்டுறாதீங்க. பக்கத்துலேயே மைன்யூட்டாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக போடாதீங்க, ரொம்பவும் அதுக்கு சின்னதாக போடாதீங்க. மீடியமான சைஸில் குட்டி குட்டியாக இந்த மாதிரின்னு அப்படியே செயின் ஸ்டிச்சஸ் குத்தி எடுத்து வெளியே எடுத்து சுற்றுறோம். ஒரு குத்து, கீழே ஒரு சுற்று, மேலே எடுக்கிறோம், கீழே ஒரு குத்து, கீழே ஒரு சுற்று, லைட் டு லெஃப்ட் ஒரு சுற்று சுற்றிட்டு உங்கள் பக்கம் என் பக்கம் அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ராவலிங் டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது அடுத்த கிளாஸில் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இது சில்க் த்ரெட்லேயே ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து ஒரு 3 டைப்ஸில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அகெயின் அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு குத்திட்டு இப்போ 3 லேயர் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக இப்படியே நான் வந்து அது பக்கத்துலேயே அகெயின் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். எப்படி தெளிவாக சொல்கிறேன், கீழே வந்து ரைட் டு லெஃப்ட்டு தான் வந்து சுற்றணும். ஓகேங்களா? இதே மாதிரி குத்திட்டு ஒரு குத்து ஒரு சுற்று, ஒரு குத்து ஒரு சுற்று, என் பக்கம் உங்கள் பக்கம் இப்படின்னு மாற்றுக்கட்டில் நீங்களும் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக அப்படியே டக் 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 டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் இது மாதிரி போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டாக வந்து என் நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு இந்த த்ரெட்டை அப்படியே சுற்றி பிடிச்சிட்டு இதை பிடிச்சி கீழே இழுத்தோம்னா லாக் ஆகிக்கும். என் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.